and welcome to Morning Cafe presented by Ponvanda Detergent powered by Cyball. உண்மையாக எதையும் தியாகம் செய்யலாம், ஆனா உண்மைக்காக எதையுமே தியாகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உண்மை அப்படிங்கிறது நிரந்தரமானது. உண்மை இருக்கிற ஒவ்வொரு செயலுமே வெற்றி பெறும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. கண்மணி, உனக்கு ஃப்ளைட் டிராவல் பண்றதுன்னா ரொம்ப இஷ்டமா? யாருக்குதான் பிடிக்காது ஸ்வாதி. இப்போ ஃப்ளைட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போகணும்னு நினைக்கிற டெஸ்டினேஷனுக்கு ரொம்ப ஃபாஸ்டா போய் ரீச் ஆயிடலாம். அதனால தான் நிறைய பேர் இப்போ வந்து ஃப்ளைட்ல டிராவல் பண்றதை ப்ரிஃபர் பண்றாங்க. பட் ஃப்ளைட் டிராவலே உனக்கு ஃப்ரீயா டிராவல் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லாதான் இருக்கும். ஆக்சுவலி இப்போ நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்குல்ல. இப்போ இருக்கிற பிரபலமான நிறுவனங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய போட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த போட்டி காரணமாவே நிறைய புது புது ஆஃபர்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ரீசெண்டா கூட 706 ரூபாயில இருந்தே ஃபிளைட் டிக்கெட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வந்துச்சுல. எஸ், பட் ஆனா நான் வந்து ஒரு ட்ரிப் 2 ட்ரிப்புக்கு சொல்லல கண்மணி. வாழ்நாள் முழுக்கவே ஃப்ரீயா டிராவல் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? என்ன ஸ்வாதி இது? எந்த கம்பெனியாவது வாழ்நாள் முழுக்க ஒருத்தர் ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஆஃபர் கொடுப்பாங்களா? உனக்கும் எனக்குலாம் அந்த ஆஃபர் கிடைக்காது. ஆனா ஒரு குட்டி குழந்தைக்கு அந்த ஆஃபர் கிடைச்சிருக்கு. ஜெட் ஏர்வேஸ்ல வந்து அந்த குழந்தை வாழ்நாள் முழுக்க ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. சூப்பர்ல. சரி, யார் அந்த குட்டி குழந்தை? சவுதி அரேபியா டு கொச்சின் போயிட்டு இருந்த ஜெட் ஏர்வேஸ் பிளைட்ல பார்த்தோன்னா ஒரு கர்ப்பிணி பெண் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 35,000 feet ஹைட்ல டிராவல் போயிட்டு இருந்த அந்த ஃபிளைட்ல பார்த்தோன்னா அந்த பெண்ணுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த ஃபிளைட்ல இருந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் அண்ட் நர்ஸ் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பொண்ணுக்கு வந்து பிரசவ பார்த்திருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை ஃபிளைட்லயே பிறந்திருக்கு. வானத்துல பிறந்த குழந்தைனா அப்ப ரொம்ப லக்கியான குழந்தை தான்ல. எஸ், உடனே அந்த குழந்தை பிறந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே அந்த ஃபிளைட்டை வந்து மும்பையிலேயே வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லேண்ட் பண்ண உடனே அந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து 2 பேருமே ரொம்ப சேஃபா இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் தான். சரி, இந்த குழந்தை பத்தி சொல்லிருக்க, இதுக்கும் நீ முன்னாடி சொன்ன ஃபிளைட் ஆஃபருக்கும் என்ன சம்பந்தம்? ஆக்சுவலா அந்த குழந்தை பிறந்த நியூஸ் வந்து ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களோட ஹிஸ்டரியில நடக்கவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் அந்த பிறந்த குழந்தைக்கு வந்து வாழ்நாள் முழுக்க ஜெட் ஏர்வேஸ்ல ஃப்ரீ டிராவல் தான். வாவ், நல்ல ஆஃபர் தான்ல. சரி, இந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு நம்ம அடுத்ததா அனுஷத்தின் அனுகிரகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே ஏ புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகாபெரியவர் வாழ்விலே நிகழ்ந்த பல அதிசய சம்பவங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மகாபெரியவர் எப்படி ஒரு சன்னியாசியாக நமக்கு கிடைத்தார் என்பதை கடந்த சில நாட்களிலே நாம் தெரிந்து கொண்டோம். அவருடைய வாழ்க்கையில தினந்தோறும் ஏராளமான அனுபவங்கள். ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 1000 பேராவது அவரை தரிசனம் செய்வார்கள். அவரை தேடி சென்று தரிசனம் செய்வது என்பது ஒரு விதம், அவர் தேடி வந்து தரிசனம் செய்வது, தரிசனம் தருவது என்பது இன்னொரு விதம். இந்த நிகழ்ச்சியிலே நான் முன்பே சொன்னது போல ஒரு சன்னியாசி ஒரே ஊரிலே தங்கிவிடக்கூடாது. அப்படி தங்கிவிட்டால் அந்த ஊரின் மேல் அவருக்கு பற்று இருப்பதாக பொருள். பற்று அற்றவன் தானே சன்னியாசி. ஆகையினால சன்னியாசிகள் ஊர் ஊராக பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மக்களை சந்தித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். ஆதிசங்கரர் சங்கர மடத்தை ஸ்தாபிதம் செய்ததனுடைய நோக்கமே மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், ஆன்மீகத்திலே ஈடுபடுத்த வேண்டும், வேதங்களை எல்லோரும் சொல்லி அதை விளங்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால ஒரு சத்குருவாக ஆதிசங்கரர்
நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள் இவைகளை எல்லாம் அவர் சாதாரணமாக செய்தார் என்று சொல்லலாம். அந்த மட்டிலே அவருக்கு ஜாதி மத பேதமோ உயர்வு என்று கேட்கிறார். தடவை நான் மல்லாட்டை என்று சொல்லுகிற கடலை தான் நான் பயிர் செய்தேன். நல்ல விளைச்சல். எலி கொறித்த தடயம். அதை பார்த்த உடனே பெரியவர் கேட்டார், இது பறித்ததா இல்லை கொறித்ததா என்று கேட்டார். இந்த கேள்வி அந்த விவசாயியை உலுக்கி எடுத்து விட்டது. ஏன்னா இதுக்கு பின்னால ஒரு நுட்பமான ஒரு விஷயம் ஒளிந்திருக்கிறது. இது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த விவசாயிக்கு தெரிந்து விட்டது. பெரியவர்கிட்ட அந்த விவசாயி பொய் சொல்ல விரும்பல. அதனால அவர் சொன்னார், சாமி இது பறிச்சது இல்ல, நீங்க கேட்டது ரொம்ப சரி, இது எலி கொறிச்சதுதான் என்று சொல்லிவிட்டு அடுத்து என்ன நடந்தது என்பதை சொல்ல ஆரம்பித்தார். நல்ல விளைச்சல் நல்ல விலை கிடைக்கவும்
நான் எல்லாத்தையும் வித்துட்டேன் சாமி. பொதுவா நல்ல ஒரு விளைச்சல் வரும்பொழுது வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம். இந்த முறை நான் அப்படி எடுத்து வைத்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த விலை கிடைக்குமோ கிடைக்காதோ என்று இருக்கின்ற அவ்வளவையும் நான் வித்துட்டேன். நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. வீட்டுல இல்லைன்னு சொல்றதுக்கும் மனசு வரல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எப்பவுமே அறுவடையான வயல்ல எலி வளை இருக்கும். அந்த எலி வளைக்குள்ளே எலிகள் தங்களுக்கென்று கடலையை சேமித்து வைத்திருக்கும். அது எங்களுக்கு தெரியும். அதனால நான் நேரா வயக்காட்டுக்கு போனேன். எலி வளைகளுக்குள்ள கையை விட்டு கிடைச்சதெல்லாம் அள்ளி இந்த முறத்துல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா நான் எலி வளையிலேருந்து எடுத்துட்டு வந்ததை நீங்க இவ்வளவு துல்லியமா கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது என்று சொன்ன உடனே பெரியவர் சிரித்தார். நீ பாவம், உன்னை நான் ஒன்னும் சொல்லக்கூடாது. ஆனா எலி தன் பசிக்குன்னு வைத்துக் கொண்டிருப்பதையா ஒரு சன்னியாசி தான் எடுத்துக்கணும்? இதையா நான் எடுத்துக்கணும்? இதையா நீ எனக்கு கொடுக்கணும்? இது ரொம்ப பாவம். இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு என்று ஒரு உணவை கொடுத்திருக்கிறான். அதனால அது தனக்கு தெரிந்த விதத்தில் அதை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால இப்ப நாம என்ன பண்ண போறோம் தெரியுமா என்று கேட்டார். விவசாயி என்ன செய்வது என்று தெரியாமல் பார்க்க, கிளம்பு, இந்த முறத்தை எடுத்துக்கோ, நாம இப்ப நேரா எந்த எலிவளையில நீ எடுத்தியோ அந்த எலிவளையை நோக்கியே போகிறோம் அப்படின்னார். எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம், திகைப்பு. கிளம்பி விட்டார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது? தொடர்ந்து சிந்திப்போம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நீ வானத்துல நடந்த டெலிவரி பத்தி சொன்னல, நான் ஃபியூச்சர்ல வானத்துல நடக்க போற டெலிவரி பத்தி சொல்ல போறேன். வானத்துல நடக்க போற டெலிவரி, அதுவும் ஃபியூச்சர்ல? அவ்வளவு அட்வான்ஸ்டா யோசிச்சு சிசேரியன் எல்லாம் பண்ண போறாங்களா? அது இல்ல ஸ்வாதி, ஆக்சுவலி 2019ல நிலாவுக்கு மனிதர்கள் அனுப்பலாம் அப்படின்னு நாசா பிளான் பண்ணிருக்கிற மாதிரியே அவங்களுக்கு முன்னாடியே 2018ல நிலாவுக்கு மனிதர்கள் அனுப்பலான்னு ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் யோசிச்சு வச்சிருக்காங்க. சோ இப்படி அடிக்கடி நிறைய மனிதர்கள் நிலாவுக்கு போயிட்டு வர்றதால நம்ம பேசாம ஒரு கடை போட்டு வியாபாரம் ஆரம்பிச்சிடலாமா? என்ன கண்மணி நீ இந்த விவேக் காமெடியில டிரைனேஜ்குள்ள டீ கடை ஸ்டார்ட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? சரி, அப்படிலாம் இல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனா நிலாவுக்கு இனிமே மனிதர்கள் போறது உண்மைதான். சோ இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஒரு நிறுவனம் கார்கோ சர்வீஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் நிலாவுல அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஓ, நிலாவுக்கே கொரியரா? சரி, இது யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க? வேற யாரு, பிரபல ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் ஆன அமேசான் தான். இந்த செய்தியை அமேசானோட பிரசிடென்ட் ஜெப் பேஜோஸே இப்போ ரீசெண்டா அறிவிச்சிருக்காரு. ஓகே, சூப்பர். ஆக்சுவலி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நம்ம மார்னிங் கஃபேல நிலாவுல இன்டர்நெட் ஸ்டார்ட் பண்ண போறதா பத்தி பேசணும்ல? ஆமா ஸ்வாதி, இனிமே நிலால இருந்து யாராவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களே டைரக்டா ஆன்லைன் மூலமா ஆர்டர் பண்ணி அனுப்பிடலாம். ஓகே, சோ நிலாவுல இருந்தே பார்சல் கட்டி அனுப்பலாம்னு சொல்லு. சரி, சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்க. இந்த தகவலோட அடுத்த யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், கோஷாபாவ யோகால இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனாஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோட பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு ஆசனா ஒரு பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்கணும்னுட்டு ஒரு அவசியமே இல்லை. ஒரு ஆசனா பண்ணும்போது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், நிறைய பெனிஃபிட்ஸும் அது கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஒரு ஆசனால கை கால் தூக்கும் போது அந்த மசில்ஸ், அதாவது அந்த தசைகளுக்கு மட்டும் இல்லாம மற்ற உறுப்புகளுக்கும் வேலை நடந்துட்டு தான் இருக்கும். அந்த மூச்சு பயிற்சியும் அது கூட இருக்கும் போது உங்களோட உறுப்புகள் சீரா அமையறதுக்கும் அதோட பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பார்க்க போற ஆசனா உத்தன் பாதாசனா. உத்தன் பாதாசனா என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்? உத்தன் பாதாசன் அகைன் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலான ஆசனாஸ் தான். அதே சமயத்துல உங்களோட லோவர் பாடி, அதாவது உங்களோட இடுப்பு பகுதி, உங்களோட கால்கள்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்டை குறைக்கிறதுக்கும் அதுல ஒர்க் அவுட் பண்றதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு உத்தன் பாதாசன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு வெரி சிம்பிள் ஆசனாஸ். ஒன்லி திங் இஸ், யாருக்காவது சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்தா அவங்க ஒரு சின்ன தலகாணி இல்ல ஒரு சாஃப்ட் டவலை உங்க கழுத்துக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க இந்த ஆசனா பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கும் உங்க கழுத்துல, தலை கீழே நிறைய நேரம் இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெயினை நீங்க அவாய்ட் பண்ணணும்னா ஒரு சின்ன டவல் இல்ல சின்ன ஒரு தலகாணி, குட்டி ரோல் அவுட் தலகாணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தலகாணியும் உங்க கழுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ்மெண்டாவும் இருக்கும். அதே இல்லாத பட்சத்துல நீங்க பிளாட்டா படுத்துக்கிட்டு படுக்கும்போது பாருங்க உங்களோட போனி அதை ஹிண்டரன்ஸா இருக்கக்கூடாது.
இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா படுத்துக்கிட்டு ஒரு காலை ஃபர்ஸ்ட் நீட்டி பாருங்க. இந்த 60 டிகிரி ஆங்கிள், தட்ஸ் இட். இந்த மாதிரி 60 டிகிரி ஆங்கிள் இருக்கும்போது அந்த ஃபீட்டோட டிப்ஸை பார்த்து நீங்க மூச்சு உள்ள வெளியே வாங்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளவு நேரம் உங்களால இருக்க முடியுதுன்னு பாருங்க. 60 டிகிரி ஆங்கிள், 90 டிகிரி ஆங்கிள் இல்ல, மெதுவா நீங்க கீழே இறக்கிடுங்க. உங்களோட லெஃப்ட் காலையும் மெதுவா தூக்குங்க, ஆனா 60 டிகிரி ஆங்கிள். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ஷோல்டர்ஸ் சுருங்குற வாய்ப்பு இருக்கிறதுனால ப்ராடா இருக்க வேணும்னா உங்க கைகளை ஸ்ப்ரெட் பண்ணி உங்க மேட்ல வைங்க. ஸ்ட்ரெயிட்டா உட்காரும் போது உங்க கழுத்து பகுதியில ஸ்ட்ரெயின் ஆகும். அதனால கைகளை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு நீங்க மூச்சு பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது உங்களோட அடிப்பகுதி கொஞ்சம் நார்மலாவே உள்ள போற வாய்ப்பு அதிகம். அண்ட் உங்களோட பாடி மசில்ஸ்லயும் ஒர்க் அவுட் ஆயிட்டே இருக்கும். ஸோ மெதுவா நீங்க கீழே ஏப்பி. இப்போ கரெக்டா உத்த பாதனாசன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மெதுவா 2 காலையுமே 60 டிகிரில தூக்கி நிறுத்திவேன். நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்தா உங்க தைஸ பிடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தைஸ பிடிச்சுக்கிட்டு மூச்சு உள்ள வெளியே வாங்கிட்டு அதுக்கப்புறமா கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. அண்ட் மெதுவா நீங்க பிடிச்சுக்கிட்டு கீழே இறக்கிடும். இந்த மாதிரி 60 டிகிரி ஆங்கிள் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அடி வயிறு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கோர் பில்ட் பண்றதுக்கு ரொம்பவே நல்லது. பிளாட் டம்மி வேணுமா உங்களுக்கு, அந்த மாதிரி ப்ராப்பரா டோனா இருக்கணும் உங்க பாடி, அண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு ஆசனா உத்தன் பாதாசன். உத்தன் பாதாசன் திரும்பி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 கால்களையுமே ஒவ்வொரு காலையும் மெதுவா நீங்க நிறுத்தி வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு மெதுவா 2 கால்களையுமே தூக்குங்க. மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. இது பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு இங்க இந்த பொசிஷன்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கஷ்டமா இருந்தா நீங்க உங்களோட தைஸ், அதாவது துடை பகுதியை உங்க கையில வச்சு பிடிச்சுக்கலாம். ஆனா இப்படி பழிக்கும் போது ஸ்குவீஸ் பண்ணாதீங்க. உங்க ஷோல்டரை பிராடா வச்சுக்கோங்க. அதாவது உங்க ஷோல்டர் கொஞ்சம் இறக்குனீங்கன்னா உங்க நெக்குக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும். அண்ட் மெதுவா நீங்க விட்டுடலாம். அண்ட் மெதுவா நீங்க ஃபோல்ட் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நீங்க உத்தன் பாதாசன் பாத்தீங்க. இது பாக்குறதுக்கு ஈஸியான ஆசனா இருந்தாலும் உங்க கை பேலன்ஸ் பண்ணாத விஷயத்துல சோ உங்களோட தொடைப்பகுதியும் அடிப்பகுதியும் வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகுது. அந்த மாதிரி வைப்ரேட் ஆகும்போது நிறைய ஹீட் கொஞ்சம் ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஹீட் ஜென்ரேட் ஆகுறது அந்த மசில்ஸ்ல நிறைய ஒர்க் அவுட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஈவன் டோன் ஆஃப் பாடி கிடைக்கும். ஸோ அது தவிர்த்து ஹேர் லாஸ் பிரச்சனைக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு உத்தன் பாதாசன் பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் யூஸ் பண்ற டெக்னிக்கை கேள்விப்படும் போதே பயங்கர தலையெல்லாம் சுத்துது. நீ சொல்றதை பார்த்தா யாரோ ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பயங்கரமா பிளான் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் சொல்ல போறேன்னு தெரியுது. சரி, என்னது அது? ஆமா கண்மணி, கனடாவோட ஃபேமஸ் சிங்கரான ஜஸ்டின் பீபர் வந்து சுவிட்சர்லாந்துக்கு ஒரு கான்சர்ட்காக வந்திருக்காரு. ஸோ கான்சர்ட் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ரசிகர்கள் கூட பேசுறதுக்காக வந்து ஜூரிச் நகரத்துக்கு வந்திருக்காரு. அங்க வந்து ஃபேன்ஸோட சேர்ந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு புல்வெளியில ஃபுட்பால் விளையாடி இருக்காரு. சூப்பர்ல. எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் கொஞ்சம் கூட இந்த தலைகணமே இல்லாம ரொம்ப டவுன் டு அர்த்தா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து அவருடைய ஃபேன்ஸோட விளையாடுறது அப்படிங்கிறது நிஜமாவே பெரிய விஷயம் தான். அதெல்லாம் பெரிய விஷயம் தான். பட் அதுக்கப்புறமா ஆன்லைன்ல வந்து ஒரு ஆட் பார்த்தா எல்லாருக்குமே பயங்கர ஷாக். இப்படி மத்தவங்க ஷாக் ஆகிற அளவுக்கு ஆன்லைன்ல என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு? ஆக்சுவலா அவர் ஒரு புல்வெளியில விளையாடிட்டு இருந்தார்ல, அந்த கிராஸை எடுத்து வந்து சேல் பண்ண போறாங்களா. அண்ட் அதை வாங்க ஆசைப்படுறவங்க வந்து 1000 ஸ்விஸ் பிராங்க் கொடுத்து வாங்கிக்கலாம்னு ஆட் போட்டிருக்காங்க. அடக்கடவுளே, இப்போ எல்லா இடத்துலயுமே வியாபார நோக்கம் அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிறது உண்மைதான். அதுக்குன்னு புல்ல கூட விட்டு வைக்க மாட்டாங்க. ஆமா கண்மணி, இந்த ஒரு நியூஸ் வந்து ஒரு பயங்கர சென்சேஷன் ஆகி ஒரு டிபேட்டே வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் வந்து அவங்களோட வெப்சைட்ல இருந்து அந்த ஆடே எடுத்துட்டாங்களாம். நீ முதல்ல சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்காக இப்ப மக்கள் என்னென்ன பிளான்லாம் யோசிக்கிறாங்க அப்படிங்கறத கேள்விப்படும் போதே நிஜமாவே மிகப்பெரிய தலைவலியா தான் இருக்கு. இந்த தகவலோட நம்ம அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான டாபிக். எனக்கு இன்ஃபேக்ட் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய டாபிக். அதாவது ஆக்னே ஆர் பிம்பிள்ஸ்னால வர தழும்புங்க.
இது வந்து ஏன் வருது, எப்படி இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக். சரி, நம்ம ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு 70 or 80 years நம்ம இருக்கிற நாள் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்ஸ்டியூவன்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். யாருமே நம்மளை பார்க்கும்போது ஒரு ஜாப் இன்டர்வியூவாக இருக்கலாம், இல்லைன்னா காலேஜ் அட்மிஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ஈவன் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதா இருக்கலாம், எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமான பகுதியை வந்து நம்ம ஃபேஸ் இல்லையா. ஸோ அ குட் ஸ்கின் ரிஃப்ளெக்ட்ஸ் அ குட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது தான் நார்மலாக நம்ம சொசைட்டியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஒப்பீனியன். ஸோ நம்ம இந்த ஆக்னே ஸ்கார் ஒரு பிம்பிள் ஸ்கார்னு பேசும்பொழுது ஏன் வந்து இது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது, ஏன் இத்தனை பேருக்கு ஸ்காரிங் வருது, ஏன் நம்ம இதை வந்து முன்னாடியே ப்ரிவெண்ட் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இந்த பிம்பிளுங்கிற பிரச்சனையை அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அதாவது நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் முன்னே கேட்பேன், எங்க இவ்வளோ தழும்பு வர வரைக்கும் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல அப்படின்னா, இல்லை மேடம் அது பிம்பிள் தானே, அதை போயிடும்னு நினச்சோம், அதுக்கப்புறம் அது ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் வந்து நம்ம இந்த பிம்பிளை வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா பிம்பிள் ஆர் ராதர் எங்கள் பாஷையில் ஆக்னே அப்படின்னு சொல்கிறது, ஆக்னேங்கிறது தான் பிம்பிளோட மெடிக்கல் டெர்மினாலஜி. இந்த ஆக்னே அப்படிங்கிறது இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இன்டர்னல் ஹெல்த். அதாவது உங்களுக்கு ஒபிசிட்டியாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், இல்லைனா வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனையோட வெளியே இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் தான், ஸ்கின்ல வர ரிஃப்ளெக்ஷன் தான் பிம்பிள்ஸ் உங்களுக்கு. ஏன்னா ஸ்கின்னுங்கிறது என்றைக்குமே வந்து உள்ளே இருக்கிற ஹெல்த்தோட ரிஃப்ளெக்ஷன், மிரர் மாதிரி அது. இந்த ஆக்னே அப்படிங்கிறது வந்து ஒரு 11 years or 12 years ஆஃப் ஏஜ்ல, இல்லைனா சில பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியாக ஈவன் 8 or 9 yearsல கூட ஸ்டார்ட் ஆகலாம். இனிஷியலாக வந்து ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்னியாக வருது, லேட்டர் வந்து ரொம்ப பஸ்டிகுலராக ரொம்ப பெருசாக வரும்போது தான் இது தழும்பு கொடுக்குற டெண்டன்சி அதிகமாக இருக்கும். அதாவது யாருக்கு வந்து ரொம்ப அதிகமாக பெருசாக பிம்பிள்ஸ் வருதோ, இல்லைனா ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு ஒரு சீல் கொப்பளம் அந்த மாதிரி வருதோ, அவங்களுக்கு வந்து அது லேட்டர் இன் லைஃப் தழும்புமே அதிகமாக வர டெண்டன்சி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம we have to very importantly remember that acne or pimples have to be treated. இதுதான் most important thing in preventing scars. ஃபஸ்ட்டே நம்ம பிம்பிள்ஸை ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா லேட்டர் ஆன் அது தழும்பு கொடுக்குற டெண்டன்சியும் குறைஞ்சு போயிடுது. அதனால தான் இப்போத்துக்கு எங்களோட மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு ட்ரீட் தி ஆக்னே வெரி எஃபெக்டிவ்லி. சும்மா 2 ஆயின்மெண்ட் கொடுத்து அப்புறம் வாங்க அப்படிங்கிறது சொல்கிறது வந்து இட் வில் ஒன்லி இன்க்ரீஸ் த டெண்டன்சி ஃபார் ஸ்கார்ஸ் லேட்டர். ஓகே, இந்த ஸ்கார் எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்போ வந்து அந்த ஆக்னே அப்படிங்கிறது வருதோ, அந்த பிம்பிள்ஸ் அப்படிங்கிறது வருதோ, தோலுக்கு அடியில் வந்து அது நிறைய வந்து ஒரு தோலுக்குள்ளேயே ஹார்மோனல் சிந்தசிஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து அந்த பிம்பிள்ஸ்ன்ட்டு வருது. அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த பிம்பிள் ஃபார்ம் ஆன உடனே தோலுக்கு அடியில் இருக்கிற கொலாஜன், அதுதான் வந்து நம்ம தோலை வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு ப்ரோட்டீன். அந்த கொலாஜன் இலாஸ்டின் அப்படிங்கிற 2 ப்ரோட்டீனை வந்து அது கம்ப்ளீட்டாக அழிச்சிருது அந்த இடத்துல. அந்த கொலாஜன் போன உடனே தான் வந்து தோல் வந்து ஒரு விரிமானம் அடைஞ்சு குழியாக மாறி போயிடுது உங்களுக்கு இல்லையா. ஸோ பிம்பிள் ஸ்கார்ஸ் வந்து நிறைய டைப் இருக்குங்க. ஒன்று வந்து சில பேருக்கு வெறும் ஒரு பிக்மெண்டேஷன், அதாவது வந்து ஒரு டிஸ்கலரேஷன் இல்லைன்னா ஒரு மார்க் மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா வந்து ஒரு குழியாவே அந்த இடத்துல ஆயிடும். இந்த பிம்பிள் ஸ்காருங்கிறது 2 வகையான ஸ்கார் இருக்கு. ஒன்று வந்து எழும்பி இருக்கிற தழும்பு, அதாவது கொஞ்சம் எக்ஸசிவாக வந்து ஸ்கின் ப்ரொடக்ஷன் இருந்து ஒரு கட்டி மாதிரி வந்துடும். இல்லைன்னா வந்து குழியா இருக்கிற தழும்பு. இந்த குழியா இருக்கிற தழும்புலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதில் வந்து பாக்ஸ் ஸ்கார் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லேயே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரோலிங் ஸ்கார் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மவுண்டனுக்கு நடுவில் இருக்கிற வேலி மாதிரி இப்படி ஒரு ரோல் ஆகிற மாதிரி ஒரு ரோலிங் ஸ்கார் இருக்கும். இல்லை ஐஸ் பிக் அப்படின்னு சொல்லுவோம். ஐஸ் பிக்னா வந்து சின்ன டூத் பிக்கை வச்சு இப்படி ஒரு குத்துனீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சின்னதாக ஸ்கார்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல வகையான ஸ்கார்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து எப்படி அட்ரஸ் பண்ணலாம், எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றது என்னன்னா, எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது ஒரு ஆக்னே இருக்கு, பிம்பிள் இருக்கு ஃபேஸ்லன்னா, கோ அண்ட் கெட் யுவர் ஸ்கின் ட்ரீட்டட் வித் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட். இதை வந்து நம்ம ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணுறோம். அதாவது ஒரு ஹார்மோனல் பிரச்சனைக்கு நீங்கள் கிச்சனில் இருக்கிற டொமேட்டோ, பொட்டேட்டோ, லைம் இதெல்லாம் எடுத்து போடுறதுனால எப்படி ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளம் ட்ரீட் ஆகும் இல்லையா. இது ஒரு பேசிக் லாஜிக் தானே. ஸோ டோன்ட் ட்ரை எனி கைண்ட் ஆஃப் ஹோம் ரெமெடிஸ். ஏன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக பண்ணுறது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இமீடியட்டாக நெட்டை தட்டி அதில் என்ன வருதுன்ட்டு பார்த்துட்டு இமீடியட்டாக அதெல்லாம் ட்ரை பண்ணிடுறது. ஸோ வாட் யூ ஷுட் டூ இஸ், ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்டர்நெட் இஸ் அ டூல், but it will not replace your doctor, it will not replace your skin specialist இல்லையா. ஸோ அதனால எல்லாமே இன்டர்நெட்ல வரதை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. இட் இஸ் நாட் அட்வைசபிள், பிகாஸ் இட் இஸ் ஈவன் கிவன் திங்ஸ் லைக் டூத் பேஸ்ட் போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இட் வில் burn your skin. First of all, no home remedies, no
வீட்டில் இருக்கிற கிச்சன் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம முகத்தில் போடுறோம், இதெல்லாம் நிறுத்திடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டோன்ட் பிக் யோர் ஸ்கின். அதாவது ஃபேஸில் வர பிம்பிள்ஸ் இருக்குன்னா அதை தயவு செஞ்சு உடைக்காதீங்க, பிக்காதீங்க. ஏன்னா எவ்ரி பிம்பிள் தட் யூ பிரேக் வில் கிவ் யூ 10 more pimples. ஸோ அது வந்து நீங்கள் நிறுத்தியே ஆகணும். நீங்கள் கை வச்சிங்கன்னா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு தழும்புங்கிறது லைஃப் ஃபுல்லாக இருக்க போகிறது. ஸ்கார் இஸ் a scar. We cannot completely do away with the scar. So every time you touch your skin, you should remember that you're causing a scar for life. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது தவிர வந்து என்ன பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் வைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first of all, you have to, when you visit your dermatologist, you should go with realistic expectation. அதாவது வந்து இப்போ ஒரு தழும்பு இருக்கு டாக்டர், நான் பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் கம்ப்ளீட்டா அது போக வச்சிடணும் டாக்டர் அப்படின்ட்டு. கம்ப்ளீட்டா ஒரு தழும்பை போக வைக்க முடியாதுங்க. ஸ்கார் என்னைக்குமே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது இருக்க தான் போதும். அது கம்மி பண்ண முடியுமே தவிர அதை கம்ப்ளீட்டா we cannot make it disappear. ஸோ ஒரு மேபி ஒரு 50 to 70% ரிடக்ஷன் இருக்கலாம். இவ்வளோ குழியா இருக்கிற ஸ்காரை லேசா அப்படி எழுப்பி கொஞ்சம் வந்து இட் கேன் மேக் இட் லெஸ் ஷாலோ. அதுதான் வந்து பாசிபிள். ஸோ அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னா நீங்க டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் எல்ஸ் கேன் யூ டூ? வாட் எல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. மைக்ரோடெர்மபிரேஷன் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்கின் பாலிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேலாப்பில் இருக்கிற ஒரு 6 to 8 லேயர்ஸ் எடுத்து அந்த தழும்பை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது தவிர கெமிக்கல் பீல் அப்படிங்கிறது நாட் ஆஃப் மெடிசன்ஸ். இந்த மெடிசன் சாலிசிலிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட், ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட், ஆசிட்னு சொல்றதுனால தீஸ் ஆர் நாட் ஆசிட்ஸ் ஆக்சுவலி. இதெல்லாம் நேச்சுரல் டெரிவேட்டிவ்லேருந்து வர மெடிசினல் சப்ஸ்டன்சஸ். இதை போடும்போது உங்களுக்கு அந்த தழும்பும் குறைஞ்சு அந்த பிக்மெண்டேஷன் மார்க்ஸ் எல்லாமும் நல்லா குறையும். உங்களுக்கு புது ஸ்கின் அடியிலேருந்து வந்து இட் வில் ஹெல்ப் கிவ் யோர் ஸ்கின் தட் எக்ஸ்ட்ரா ஹெல்த் அண்ட் க்ளோ. ஸோ அதர் தென் திஸ் வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா டெர்மா ரோலர் அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா கொலாஜன் இண்டக்ஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் உங்களுக்கு, இது சின்னதாக ஒரு லான் மூவர் மாதிரி இருக்கும், அதாவது சின்ன நீடில்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம தோலில் வந்து ரோல் பண்ணும்போது அடியிலிருந்து புது ஸ்கின் வரும். ஸோ இப்படி இருக்கிற தழும்பை கீழே அந்த ஸ்கின் வந்து இட் வில் ரைஸ் இட் அப் அண்ட் மேக் இட் ஷாலோ. இதுதான் கொலாஜன் இண்டக்ஷன் தெரப்பி அப்படின்னு சொல்றது. இட்ஸ் அ வெரி எஃபெக்டிவ் அண்ட் மெத்தட் டு ரெடியூஸ் த ஸ்கார்ஸ். இது எல்லாம் தவிர லேசர்ஸ் ஆர் ஆல்சோ தேர். லேசர்ஸ் ஹெல்ப் வித் ஸ்கார் ரிடக்ஷன். பட் இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம என்னன்னா, இவ்வளோ தெரப்பி இருக்கு, நம்ம இதை ஃபாலோ பண்ணி டெஃபினட்டாக பண்ணலாம். பட் பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருக்கிற ஸ்காரை வந்து நம்ம 2 monthsலயோ 3 monthsலயோ போக வைக்க முடியாது. டெஃபினெட்லி ஸ்கார் ரிடக்ஷன் வில் டேக் அ மினிமம் ஆஃப் 8 to 10 months or 12 months or even more than that. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி பேஷண்ட். அண்ட் இப்போ வந்து உங்க டாக்டர் சொல்றாங்க இந்த 1 மாசம் இல்லைன்னா 2 மாசம் கேப்ல வாங்கன்னா ப்ளீஸ் கோ ஃபாலோ அப் வித் ட்ரீட்மெண்ட். ஏன்னா ஒரு சிட்டிங் பண்ணிட்டு எல்லாமே மேஜிக் மாதிரி டிசப்பியர் ஆயிடுறது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ பி ரியலிஸ்டிக் in what you want. Thank you. Welcome back to Morning Cafe. ஸ்வாதி, லாஸ்ட் வீக் நல்ல மழை பெஞ்சப்போ நீ ரோட்ல நின்று மழையை என்ஜாய் பண்ணி செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணல. இனிமே அந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ் செல்ஃபில அப்லோட் பண்ணினா 250 rupees ஃபைன் பே பண்ணணும். என்ன சொல்ற கண்மணி, நேத்து கூட நான் வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல கூட நின்னு போட்டோ எடுத்தேன். அப்பெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லியே. சென்னையில இல்ல ஸ்வாதி, உத்தரப்பிரதேசத்துல இப்படி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கண்மணி, உத்தரப்பிரதேஷ்ல வந்து அதிரடியான உத்தரவெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஆமா ஸ்வாதி, ஆக்சுவலி இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல செல்ஃபி எடுக்கிறதால ஆப்வியஸ்லி கான்சென்ட்ரேஷன் இருக்க மாட்டேங்குது. அதனால நிறைய விபத்துகள் நேரிடுது. அதனால உத்தரப்பிரதேசத்துல இப்ப என்ன ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, உயரமான பில்டிங்ல நின்னுட்டு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் இந்த மாதிரியான பப்ளிக் பிளேசஸ்ல நின்னுட்டு செல்ஃபி எடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தடை உத்தரவு வந்து விதிச்சிருக்காங்க. அந்த தடையும் மீறி யாராவது செல்ஃபி எடுத்தாங்கன்னா அவங்க ஃபைன் பே பண்ணணும். இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான். பட் ஆனா அந்த ஃபைன் பே பண்றதால ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி கேக்குற? இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறியா? இல்ல, ஆக்சுவலா ஊட்டியில கூட நிறைய டேஞ்சர் ஸ்பாட்ஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி செல்ஃபி எடுக்க கூடாது அப்படின்னு தடை விதிச்சாங்க. பட் லாஸ்ட் சீசன்ல பார்த்தோன்னா அந்த தடையும் மீறி நிறைய பேர் போய் அங்க செல்ஃபியும் எடுத்துக்கிட்டாங்க அண்ட் ஃபைனும் பே பண்ணாங்க. அந்த ஃபைன் மட்டுமே எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? எவ்வளவு? ஒரு 50,000? அதுதான் கிடையாது, ஃபைன் மட்டுமே 4,35,000 கலெக்ஷன். ஓ மை காட், நிஜமாவா சொல்ற? இவ்ளோ பெரிய தொகை கவர்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல ஒரு ரூல் அனௌன்ஸ் பண்ண பிறகு அதை மீறி நிறைய பேர் செயல்படுறாங்களே அதை நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியல. இனிமேவாச்சும் பப்ளிக் பிளேசஸ்ல செல்ஃபி எடுக்காம இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லது. இந்த தகவலோட நம்ம அடுத்ததா சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். குழந்தைங்களுக்கு வந்து தொடர்ந்து நம்ம ரீடிங் ஹேபிட் எப்படி கொண்டு வரலான்றதை பற்றி ரெண்டு நாளாக பேசியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் நாள் நான் சொன்னது நரம்பியன்கள் எப்படி அடிப்படை கொடுக்கலாம் அப்படின்றது. நேற்றுக்கு பேசினதில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேசிக்காக ஆப்ஜெக்ட் அளவுலையும் பிக்சர் அளவுலையும் எப்படி ரீட் பண்ண வைக்கலாம் அப்படின்றத பற்றி பேசணும். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நிறைய பெற்றோர்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதே ரொம்ப சீக்கிரமாக நம்ம குழந்தைங்களுக்கு போட்டுடுறோம். அதில் நிறைய குழந்தைங்களுக்கு அந்த ரீடிங் ரெடினஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 இயர்ஸுக்கு மேலே தான் வரும். அதுக்கு முன்னால அவங்க ரீட் பண்ணணும் நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதுனால சில்ட்ரன் வந்து
ஸ்கூலுக்கு போறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. புக்ஸ் அப்படின்னாலே புக்ஸை கண்டாலே அவங்களுக்கு வந்து பயம் வந்துடுது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது சொல்றேன். ஸோ இந்த டைம்ல தான் ரீடிங் ஹேபிட்ஸுக்கு ஃபிளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாமான்னா, பொதுவா வந்து நீங்க பாத்தீங்கன்னா சயின்டிஃபிக்கா நிறைய பேர் வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. பட் சைல்டுக்கு வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் இருக்கோ இல்லையோ அந்த மொழியை வந்து பயன்படுத்துறதுக்கும் பிராக்டிஸ் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கணும். இதுக்கு நீங்க வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலனா கூட சாதாரணமா வண்டியில போகும்போது பெரிய பெரிய ஃபிளெக்ஸ் பேனர்லாம் கட்டியிருக்கும் போது அந்த வேர்ட்ஸை கூட அவங்கள படிக்க வைக்கிறது ஒரு ஹேபிட்டா நீங்க செட் பண்ணலாம். ஒரு ட்ரெயின்ல போறீங்க, பஸ்ல போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் அந்த போர்டு வருது, ஒரு ஸ்டேஷன் பேர் வருது அப்படின்னா அதெல்லாம் படிக்கிறது கூட ரீடிங் பிராக்டிஸ் தான். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸை மட்டும் கொடுத்து அவங்க படிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. எப்பவுமே சைல்டுக்கு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், தெரிஞ்ச வார்த்தைகளை நீங்க ஏதோ புக்லயோ இல்ல ஏதாவது இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதை வந்து நீங்க காட்டி கண்ணு இந்த வார்த்தை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு வந்து அது ஒரு விளையாட்டா நீங்க கொண்டு போகலாம். லாஸ்ட் ஸ்டெப் ரீடிங்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து படிக்கக்கூடிய விஷயத்தை பத்தி நாலேஜ் இருக்கா, அவங்க படிச்ச விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்களா. ஏன்னா இந்த நாலேஜும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லைன்னா ரீடிங்கோட வேல்யூவே கிடையாது. நிறைய டைம்ஸ் குழந்தைங்க பாத்தீங்கன்னா அதுவும் பெரிய கிளாஸ்ல ஈவன் 7th 8th எல்லாம் போனீங்கன்னா நிறைய சென்டென்ஸ் படிச்சிருவாங்க, எப்படியா எழுத்து கூட்டி படிச்சிருவாங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இல்லாம இருக்கும். ஸோ பிகினிங்ல இருந்தே வந்து அந்த நாலேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு உங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. ஸோ எப்பவுமே புரிஞ்சு படிக்கணும் அப்படின்ற ஹேபிட்டை நீங்க செட் பண்ணுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை படிச்ச உடனே லைட்டா அதை ஸ்டாப் பண்ணிட்டு கண்ணு இதுக்கு வேற மாதிரி சொல்லலாமா, இதுக்கு மீனிங் என்ன, யார் இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க குவெஸ்டின்ஸ் கேட்கணும். யார் இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, எங்க இருந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி கேள்விகள். இதை கேட்கும் போது அந்த குழந்தையால சின்ன சின்ன பதில் சொல்ல முடியுதான்றது பாருங்க. அதே போல நீங்க இதை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து இன்னொரு சொல்யூஷன் சொல்லுக்கண்ணு, இப்படி முடிச்சுட்டாங்க இந்த கதையை, வேற எப்படி நம்ம முடிக்கலாம் அப்படிங்கிற ஹேபிட்டுமே நீங்க கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் அனலைஸ் பண்ண முடியுதா, அந்த படிச்ச விஷயம் நல்லா இருந்ததா பிடிக்கலையா, அவங்களுக்கு வந்து வேற என்ன விஷயம் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய லெவலுக்கு நம்மளே வந்து பிகினிங்ல இருந்தே கொண்டு போகலாம். இந்த கதையில உனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன கண்ணா அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க கேட்கணும். ஏன்னா இந்த அனாலிசிஸ் அப்படின்ற ஸ்கில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து லாங் டேர்ம்ல டெவலப் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அந்த குழந்தை இதை படிக்க படிக்க ஓ இது வந்து நம்மளுக்கு பிடிச்ச கதை, இது நெக்ஸ்ட் இதுல வந்து இந்த மாதிரி ஒரு எலிஃபென்ட் வரும், இந்த மாதிரி அவங்களே வந்து அதுல நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதை அப்ளை பண்ணணும். இதை வந்து நெக்ஸ்ட் ரியல் லைஃப்ல அவங்களால வந்து படிச்ச விஷயங்களை பயன்படுத்த முடியுதா அப்படின்ற லெவலுக்கு செக் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராப்பர் ரீடிங் ஹேபிட் இருந்தா இந்த 5 ஸ்கில்ஸுமே வந்து அந்த சைல்டு வந்து டெவலப் பண்ணிருக்கும். இல்லைன்னா வெறும் டெஸ்ட் டேக்கிங், அவங்க டெக்ஸ்ட் புக்கை மட்டும் படிக்கிற லெவலுக்கு இருப்பாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிறைய வெரைட்டி புக்ஸ் முதல்ல இருந்தே கொண்டு வாங்க. நிறைய பெற்றோர்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, பிகினிங்ல இருந்து ஸ்டோரி புக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு திடீர்னு ஒரு 9th 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது நீ என்ட்ரன்ஸுக்கு படிக்கணும், இதுக்கு படிக்கணும், நீ நான் ஃபிக்ஷன் படி, ஃபிக்ஷன் இல்ல கதைகள் இல்லாம டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் படினா சில்ட்ரனால சடனா அது வந்து பண்ண முடியாது. ஸோ முதல்ல இருந்தே வந்து அவங்களுக்கு வந்து மிக்சர், ஒரு சில விஷயங்கள் வந்து கதைகளா இருக்கட்டும், ஒரு சில விஷயம் வந்து நியூஸ் ரிலேட்டடா இருக்கட்டும், ஒரு சில விஷயம் சயின்டிபிக் இதுவா இருக்கட்டும், ஒரு சிலது ஹிஸ்டாரிக்கல் இதுவா இருக்கட்டும், ஒரு சிலது ஆர்டிகல்ஸ் மேகசின்ல வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி இருக்கட்டும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவங்களுமே அவங்க ஸ்டோரிஸை கிரியேட் பண்ணி எழுதி அதை வந்து உங்களுக்கு படிக்கிற மாதிரி சொல்லுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெற்றோர்களா நம்ம வந்து ரீடிங் ஹேபிட்டை வந்து மாடல் பண்ணணும். நம்மளுமே ரீட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சில்ட்ரனுக்கு வந்து ரீடிங் வந்து ரொம்ப நேச்சுரலான விஷயம் அப்படின்றது தோணும். ரெண்டாவது, டிவியை நிறுத்திட்டு மற்ற கேட்ஜெட்ஸ் எல்லாம் கட் ஆஃப் பண்ணிட்டு ரீடிங்க்கு ஃபேமிலி டைம் கிரியேட் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் இயர் US போயிருந்த போது பாத்தீங்கன்னா ரீடிங் டைம்னு சொல்லி ஸ்கூல்லயே வந்து ஒரு பெரிய ஒரு பப்ளிக் ஸ்கூல்ல வந்து பெல் அடிக்கிறாங்க. அந்த டைம்ல பிரின்சிபலா இருக்கட்டும், வாட்ச்மேனா இருக்கட்டும், அந்த பெல் ஒரு குறிப்பிட்ட பெல் அடிச்ச உடனே நெக்ஸ்ட் 3 minutes யாரா இருந்தாலும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணிட்டு 3 minutes அவங்க கண்டிப்பா ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேபிட் வச்சிருந்தாங்க. இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒவ்வொரு பேரண்ட்ஸ், ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருமே
கம்பல்சரி மந்த்லி ஒன்ஸ் ஒரு 7 சில்ட்ரனுக்கு வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஏதாவது ஒரு டைம்ல வந்து ரீட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது. இந்த மாதிரி வந்து ரீடிங்க்கு வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இந்தியாவில் இன்னுமே நம்ம வந்து அதை வந்து சீரியஸா எடுக்கிறது இல்லை. டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து படிக்க வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸுமே நீங்க ஒரு காலனியில இருக்கீங்க, அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப்பாவே அதை வந்து ஒரு ஹேபிட்டா நீங்க செட் பண்ணலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்க குழந்தை நைட் தூங்க போகிறதுக்கு முன்னால ரீடிங் ஹேபிட். நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி படிக்கிறதோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்மால் ஆர்டிக்கல் படிச்சுட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதோ வந்து ஒரு ஹேபிட்டா வைங்க. ஏன்னா அந்த தூங்க போகிறதுக்கு முன்னால இருக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்கான டைம். அந்த டைம்ல உங்களோட சந்தோஷமா அவங்க வந்து ரீடிங் ஹேபிட்டை வந்து செட் பண்ணாங்கன்னா லைஃப் லாங் அவங்களோட பர்சனாலிட்டியில அந்த நைட் தூங்க போகிறதுக்கு முன்னால கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணி தூங்கணும் அப்படிங்கிற ஹேபிட் வந்து அவங்களுக்கு செட் ஆயிடும். லாங் டேர்ம்ல ரீடிங் ஹேபிட் செட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கு பெற்றோர்களா நம்ம வந்து நரம்பியன்கள் லெவல்லையும் சரி, மொழி வளர்ச்சி லெவல்லையும் சரி, ரீடிங் ஹேபிட் லெவல்லையும் சரி நம்ம வந்து நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா கொண்டு வரணும். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, பொறுமை கடலின் பெரிதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஸ்வாதி, நமக்கு எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் ரொம்ப பொறுமையோட அதை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா கூடிய விரைவில் அதை சார்ட் அவுட் பண்ணிடலாம். அப்படி பொறுமையா இருந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு என்ன கிடைச்சது அப்படின்ட்டு நான் ஒரு கதை மூலமா சொல்லவா? கண்டிப்பா, கதை கேட்கறதுக்கு நான் எப்பவுமே தயாரா இருப்பேன். ஆக்சுவலா அந்த பொண்ணு இருந்த ஊர்ல பார்த்தோன்னா பயங்கர வறட்சி, சாப்பாட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா எல்லாருக்கும். ஸோ பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா, நம்ம எல்லாம் பெரியவங்க எவ்வளவு பசி வந்தாலும் நம்ம வந்து பொறுத்துப்போம், ஆனா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லயே இருக்கிற பணக்காரர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. சூப்பர். சரி, அந்த பணக்காரர் வந்து உதவி செய்யறேன், சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரா? சோ அந்த பணக்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து நான் மோதகம் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு வந்து அவர் ஒத்துட்டு இருக்காரு. அண்ட் அந்த ஊர்ல எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து மோதகம் செஞ்சு அவர் வீட்டுல வச்சிருவாராம். சோ குழந்தைங்க எல்லாருமே டைமுக்கு போய் கரெக்டா அங்க சண்டை போட்டுட்டு எனக்கு தான் பெருசு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மோதகத்தை எடுத்துப்பாங்களாம். அந்த டைம்ல பார்த்தனா ஒரு சின்ன பொண்ணு வந்து இவங்கள மாதிரி சண்டை எல்லாம் போடாம பொறுமையா நின்று எடுத்துட்டு போய் சாப்பிடுவாளாம். சோ ஸ்வீட்ல எவ்வளவு சின்ன குழந்தையா இருந்தாலும் மத்தவங்க முதல்ல சாப்பிட்டோம், நம்ம கடைசியில சாப்பிடலாம் வெயிட் பண்ணி சாப்பிடுறாள். ஆமா, இத பார்த்து அந்த பணக்காரர் என்ன பண்ணிருக்காரு, அந்த பொண்ணு எடுத்துட்டு போன மோதகத்துல ஒரு தங்க காசை வச்சிருக்காரு. அண்ட் அந்த பொண்ணு வந்து அது கூட தெரியாம அந்த தங்க காசை வந்து ரிட்டர்ன் பண்றதுக்காக மறுபடியும் அந்த பணக்காரர் வீட்டுக்கு வந்திருக்கா. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, இது வந்து உன் பொறுமைக்கு நான் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர்ல. ஆக்சுவலி மத்த குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு பார்த்த உடனே எனக்கு தான் பெருசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேராசையோட இருந்தாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து எனக்கு கிடைக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம இருந்திருக்கா. எதிர்பார்ப்பு இல்லைன்னா நிறைய கிடைக்கும் அப்படிங்கறத இந்த கதையில இருந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு நல்ல கதையோட அடுத்ததா அவ்வை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் இதில் நம்ம ஆத்திசூடியில் 17வது வாசகம் பார்க்க போகிறோம். நியாயம் பட உரை. நயம் இல்லை, ஞானம்னு வருகில்ல, அந்த நியாயம் பட உரை இரண்டும் ஒரே பொருள் தான். நயம் என்றாலும் நியாயம் என்றாலும் ஒன்று தான். அந்த பயன்பாடு இப்போ இல்லை, ஆனால் அதுதான் உண்மையில் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்திருக்கு நியாயம் அப்படிங்கிறது. இந்த நியாயம் பட உரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் பொலைட்டாக பேசுங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே, எது சொன்னாலும் பொலைட்டாக சொல்லுங்கள், அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது இதில் ஏற்கனவே பார்த்தோம் நியாயம் பட உரை. நியாயம் படங்கிறது ஒரே சொல்லாக தான் பயன்படுத்துவாங்க, தனியாக பயன்படுத்துறதில்லை. அதனால் இதில் ஒரு 5 எழுத்துக்கள், இதில் 2 எழுத்துக்கள், அவ்வளோதான். 2 சொற்கள் 7 எழுத்துக்கள். இந்த நியாயம் பட உரையில் முதல்ல உரைங்கிறது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த உரைங்கிறது பேசுதல் இல்லைங்க, சொல்லுதல். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதற்கு உரையாடல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து ரொம்ப ஃபார்மலாக பேசிக்கிறது தான். இந்த உரை அப்படின்னா உரைத்தல் அப்படிங்கிறதுலேருந்து வரக்கூடியதான் உரை அப்படிங்கிறது தான். இதுலேருந்து தான் உரைத்தல்ங்கிறது வருது. இந்த உரைங்கிறது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, டு சே அது அதில் இருக்குது, டு அனௌன்ஸ் உரையில் தான் வருது, டு டிக்ளேர் அதுவும் உரையில் தான் வருது, அறிவித்தல் அப்படின்னு சொல்கிறோம்ல அதெல்லாம், இதெல்லாமே உரைத்தல் தான். ஆக இது எப்படி உரைக்க வேண்டும் அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிற போது எப்படி வேணுமானாலும் இருக்கலாம், சரிங்களா. நண்பர்களுக்குள்ளே பேசிக்கும்போது ரொம்ப நயம்பட பேசணும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. பொதுவாக அப்படி இருக்கிறதும் இல்லை. நண்பர்களுக்குள்ளே அவர்கள் அந்த அளவுக்கு பேசுறது இல்லை, ஒரு உரிமை இருக்கிறது. உறவினர்களுக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தம்பிக்குள்ள அந்த மாதிரிலாம் பேசிக்கிற போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நயம்பட பேசணுங்கிற அவசியமும் இல்லை. அப்படியே பட்டவத்தமாக நேருக்கு நேரம் அப்படியே பேசி போயிட்டே இருக்கலாம். பெற்றோர் வந்து பிள்ளைகள்கிட்ட பேசும்போது அப்படிலாம் இருக்கிறது இல்லை. இந்த நயம்பட உரைங்கிறது எங்கே வருது அப்படின்னா, ஒரு ஃபார்மல் டாக்கில் வருது, ஒரு இன்ஃபார்மல் டாக் கிடையாது, ஒரு ஃபார்மல் டாக். என்னென்னா
2 ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம பார்க்குறோம் சமுதாயத்தில். ஒன்று வந்து இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்ஸ்னு இருக்குது. இந்த இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் தான் சொல்லுங்கள், உறவினர்கள், நண்பர்கள், அவர்கள்லாம் சக மாணவர்கள் அவங்கெல்லாம். ஆனால் இந்த ஃபார்மலாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது எப்படின்னு இப்போ அலுவலகத்தில் கூட பணிபுரியவர்கள், நம்முடைய மேலதிகாரிகள், நம்ம கீழே பணிபுரிகிறவர்கள், இல்லை வெளியே சமுதாயத்துக்கு ஒரு கடையில் ஒருத்தவிட பேசுகிறோம், நம்ம பஸ்ஸில் ஒருத்தவிட பேசுகிறோம், இதெல்லாமே வந்து ஒரு ஃபார்மல் ரிலேஷன், ரொம்ப ஃபார்மலாக பேசக்கூடிய விஷயங்கள். இங்கே நியம்பட உரை இதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நியம்பட பேசுன்னு சொல்லாமல் நியம்பட உரை அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு அந்த நயமாக பேச முடியும் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு நம்ம பல சமயங்களில் சமுதாயத்தை பார்த்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, இந்த நயம்ங்கிறது அப்படியே நம்ம ஈக்குவேஷனை மாற்றிட்டோம். அந்த சமன்பாட்டையே மாற்றி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் ரொம்ப நயம்பட பேசுகிறாங்க, நமக்கு வேண்டிய நண்பர்களுக்கெல்லாம் நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. ஆனால் வெளியே சமுதாயத்தை வருகிற போது ஒரு எரிச்சலோட சிடுசுடுன்னு எப்போ பார்த்தாலும் ஒரு கடுப்புடனே பேசுகிறாங்க இல்லையா, அதுலேருந்து வெளியே வரணும். ஆக்சுவலாக இந்த சமன்பாடு மாறி இருக்கணும். நண்பர்கள்கிட்ட நம்ம அப்படிலாம் பேசலாம், ஆனால் முன்பின் தெரியாதவர்களிடம் ஒரு சமூக உறவுகள் இருக்கக்கூடிய இடத்துல, ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் இருக்கிற இடத்துல நம்ம அப்படி பேசவே கூடாது. அது நியாயப்பட தான் உரைக்கணும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்து நியாயப்பட உரை அப்படின்னு போடுறாங்க. இது ஒன்று, இது உரைக்கு. அடுத்து நியாயப்பட. இங்கே ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் எனக்கு ரொம்ப அருமையான ஒரு வித்தியாசம் என்னென்னா, நயமாக உரைத்தல்ங்கிறது வேற, நயம்பட உரைத்தல்ங்கிறது வேற. இந்த வேறுபாடு தான் மிக முன்னிய வேறுபாடு தான். அது ரொம்ப மைனூட்டாக பார்த்தா தான் நமக்கே தெரியும் இவ்வளோ வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நயமாக பேசுதல் அப்படிங்கிறது வேற, நயம்பட பேசுதல் அப்படிங்கிறது வேற. என்ன அப்படின்னா, நயமாக பேசுதல்ங்கிறது நான் நயமாக இருக்கிறேன், அதை சொல்கிறது தான் நயமாக பேசுதல். நயம்பட உரைத்தல் அப்படின்னா எதிர இருக்கிறவங்களுக்கு நயமாக நான் பேசுகிறேன். இந்த வேறுபாடை பார்த்துருவோம். ஒன்றும் கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை, எளிமையானது தான். என்ன அப்படின்னா, ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபா கடன் கேட்டு வராருன்னு வச்சுங்களேன். நான் அவர்கிட்ட ரொம்ப நயமாக பேசுகிறேன். என்னென்னா, உங்களை மாதிரி எனக்கு யாரும் ஒரு நல்ல நண்பரே கிடையாது, நீங்கள் அவ்வளோ பண்ணீங்க, நீங்கள் தான் முக்கியமான நேரத்தை உதவி செஞ்சீங்க எல்லாம் சொல்லிவிட்டு, ஐயோ என்கிட்ட இப்போ பணம் இல்லை, நாளைக்கு வந்து வாங்கிக்கிங்க, முடிஞ்சால் தரேன் அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டோம் வரீங்களேன். நான் ரொம்ப நயமாக பேசியிருக்கேன், ஆனால் நயம்பட பேசலை. சரிங்களா? இதுவே சற்று மாற்றிட்டேன். இப்போ என்ன உனக்கு கஷ்டம், உனக்கு நான் என்ன கஷ்டத்தில் உனக்கு எதுக்கு நான் கொடுங்க எல்லாம் கேட்டுட்டு அந்த 1000 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் வச்சுங்களேன். இப்போ நான் நயமாக பேசலை, ஆனால் நயம்பட பேசியிருக்கேன். ஆக அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை நான் ஈடு செய்கிற விதத்தில், அதை நிறைவேற்ற விதத்தில் நான் பேசினா தான் அது நயம்பட பேசதான் இருக்கும். இல்லைனா வெறுமே நயமாக பேசிடுவாங்க. பல பேர் சொல்லுவாங்க, கிராமத்து பக்கம்லாம் இதெல்லாம் இப்போ கூட சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன நல்லா வக்கனையாக பேசுகிறான் ஆனால் எதுவும் செய்யறதில்லை அப்படிம்பாங்க. அந்த வக்கனையாக பேசுறது இருக்குல்ல, அதான் நயமாக பேசுறதுன்னு அர்த்தம். இதுதான் பல பேர் பார்க்கும். பொது வாழ்க்கையில் நிறைய பேர் பார்க்குறோம், மேடைகளை வரும்போதெல்லாம் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப நயமாக பேசுகிறாங்க, ஆனால் நயம்பட பேசுகிறாங்களான்னா இல்லை. ஆக இந்த நயம்பட அப்படின்னா எதிரே இருக்கிறவர்கள் அதை உணர வேண்டும். அதுதான் நயம்பட உரைத்தல்ங்கிறது. நான் மட்டுமே ரொம்ப நயமாக பேசுகிறேன், ரொம்ப இனிமையான சொற்களை ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் வேண்டிய மாதிரி பேசிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது நயமாக பேசுதல். நயமாக உரைத்தல் அல்ல, நயம்பட உரைத்தல். அது ரொம்ப முக்கியம். அந்த நயம்ங்கிறது அவர்களுக்கு பயன்படுகிற மாதிரி இருக்கட்டும், எதிர்க்கு யார்கிட்ட உரைக்கிறோமோ அவர்களுக்கு பயன் தருவதாக, அவர்களது அனுபவிப்பதாக, அவர்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அப்படி இருக்கணும். அதுதான் நயம்பட உரை. இப்போ இரண்டுக்கு வேறுபாடு பாருங்களேன். இதெல்லாம் பார்த்து போடுறாங்க ஔவையார். அப்படியே தனிப்பட்ட உள்ள ஏதோ ஒன்று போட்டு போகணும், ஏதோ ஒன்று சொல்லணுமே தானே இல்லை. நயமாக பேசு அப்படி இல்லை, நயம்பட பேசு அப்படி இல்லை, நயமாக உரை அப்படின்னு இல்லை. எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நயம் பட உரை. இந்த நயம் இல்லை நியாயம். நியாயம் படங்கிறது ஒரே சொல்லு. சரி, இப்போ இந்த நியாயம் பட உரையில் ஏன் இது நம்மளால முடியல அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா இது முடிஞ்சிடும். என்ன அப்படின்னா, பல சமயங்களில் நியாயம்பட உரைத்தல்ங்கிறது சாத்தியம்ங்கிறது நமக்கே புரியாமல் இருக்கு. நம்ம இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. அது நமக்கு சாத்தியம்தான், நம்மளால முடியும். ஆனால் பல பேருக்கு அது இன்னும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் சாத்தியம்தான், ஒவ்வொருவராலும் முடியும். நியாயம்பட உரைத்தல் நம்முடைய இயல்பு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு மார்னிங் கஃபேல நிறைய பகுதிகள் தகவல்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டர் டிடர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.